38 வருஷமா குஷ்பு சென்னையில கண்ணகியா இருக்காங்களாமே. சென்னையில் கண்ணகி. ம் நல்ல தலைப்பா இருக்கு. ம். ஏன் சுந்தர் சி ஏதாவது அதை வச்சு சொல்றாங்களா சென்னையில் கண்ணகியா வாழறேன்னா? இவங்க கண்ணகியா இருக்கிறதுக்கு சுந்தர் சி ஏன் தப்பு பண்ணணும்? இல்லை, பொதுவாக கண்ணகினாக்கா அது வேற ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாங்க. இந்த அம்மா அதை மீன் பண்றாங்களா என்னன்னு தெரியல, அது நமக்கு தெரியாத விஷயம். ஆனா ஒருவேளை சுந்தர் சியை வந்து கோவலன் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்குறேன். பேட்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு பாதிச்சிருக்காங்கல்ல, அவங்கள ஆதரிச்சு போராட்டம் நடத்திருக்காங்க. அதுல தான் ஒரு கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது கண்ணகிக்கு வந்து போர்க்குணம் உள்ள பெண் அப்படின்னு ஒரு பக்கம் அதை மீன் பண்ணி அவங்க தன்னை போர்க்குணம் உள்ள பெண் அப்படின்னு மீன் பண்ணிக்கிறாங்க, அப்படி கிளைம் பண்ணுறாங்க போல இருக்கு. இதே போர்க்குணத்தை வந்து போன வருஷத்தில் அதுக்கு முன்னாடி வருஷத்துலலாம் இந்த பிரிட்ஜ் பூஷன் அப்படின்னு அந்த விளையாட்டு வீராங்கனைகள் அவங்க பாதிக்கப்பட்டப்போ இவங்க வாயை திறக்கல. கர்நாடகாவில் இவங்க கூட்டணி கட்சி கர்நாடகாவில் பிரஜ்வல் அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஏதோ 400 பெண்களை பலாத்காரம் பண்ணி 3000 கிளிப்பிங்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாராம். அது நிறைய அந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் பரவச்சு கர்நாடகாவில் அப்படின்னாங்க. இதே பனாரஸ் யூனிவர்சிட்டி போன ஜனவரி கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் பாஜகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் பெயரெல்லாம் அடிபட்டுச்சு. அது போராடினாங்களா? அல்லது மணிப்பூர், இவங்கெல்லாம் பிஜேபி மற்றவங்க, மணிப்பூர் பொதுமக்கள் அவங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்துறது, படுகொலை செய்யப்பட்டதுன்னு இன்னைக்கு வரலாம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் இவங்க வந்து கண்டித்த மாதிரி தெரியல. ஏற்கனவே எல்கே அத்வானி இருக்கிறார் இல்லையா, லால் கிஷன் அத்வானி, இவங்களுடைய முன்னாள் தலைவர், அவரை இவங்க மறந்துட்டாங்க. அவருக்கே ஒரு மறதி, செலக்டிவ் அம்னீஷியான்னு ஜெயலலிதா முன்ன ஒரு முறை கிண்டல் பண்ணாங்க. அந்த கட்சியில் இருக்கிறதுனால இந்த அம்மாக்கும் செலக்டிவ் அம்னீஷியா போல இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வரும்போது தான் பெண்கள் பாதிக்கப்படுறதா இவங்க நினைக்கிறாங்க. அதே இவங்க கட்சிக்காரங்க செஞ்சால் அந்த பெண்களுக்கு எந்த அநீதியும் நடக்கலை அப்படின்னு அமைதியாக இருக்கிறாங்க. அதில் இவங்க அப்படியே பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, இதுக்காக போராடணும் ஆச்சா போச்சான்னு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி பேசி அப்புறமா அப்படி ரொம்ப கூலாக சேரில் உட்காந்த வீடியோலாம் இவங்க ஒரு மிக திறமையான நடிகை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சின்ன தம்பியில் இருந்து பார்க்குறோம் நம்ம அவங்களுடைய நடிப்பு திறமையை. அதுபோல் அப்பப்போ இந்த மாதிரி நகைச்சுவையும் சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஆமாம், இந்த கண்ணகின்னு சொன்னாங்களே அது நகைச்சுவையாக தானே இருக்கு. ஏன் மெட்ராஸை எரிக்க போகிறாங்களாம்மா இவங்க? அதாவது கண்ணகி அப்படின்றதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தை எப்படின்னு சொன்னா, கவரிமான், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து கவரிங் மான்கள். என்னது கவரிங் மானா? ஆமாம், இவங்கெல்லாம் கவரிங் மான். ஆமாம், கவரிங்கன்னா போலி அரசியல்வாதிங்க இவங்க. உண்மையான அரசியல்வாதிகளா இவங்க வந்து ஒருத்தரால சும்மா நடிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறவங்க. இவங்க உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாக அல்லது அரசியலில் இந்த மக்களுக்கு தொண்டு செய்யணுன்றதுக்காக இவங்க இல்லை. இவரும் குஷ்புவும் சரி, இப்போ வந்திருக்கிறார் விஜய் அவரும் சரி, சீமானும் சரி, இப்போ புதுசாக இந்த பாஜக அப்படின்ற மாதிரியே பேர் பண்ணுறது பாமக, ரெண்டுமே பாமர மக்களை பாமர ஜனங்களை ஏமாத்துற கட்சி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வெறும் நடிப்பு தான், நாடக நடிகர்கள். இவங்க வந்து மக்களுக்கு உண்மையில் தொண்டு செய்கிறதுக்காக கட்சி நடத்தலை. வெறும் இவங்க பாஜக பேரே பாலியல் ஜல்சா கட்சி தான். இவங்க வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டதுக்கு போராடணும்னா அது உண்மையிலேயே போராடணும். இவங்க எதுக்கு தன்னை இப்போ கண்ணகின்னு சொல்லிக்கிறாங்க? தேவையில்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் போராட வந்தீங்களா அல்லது உங்கள் பேரை முன்னிலைப்படுத்தணும், என்னை கூப்பிடுறதே இல்லை கட்சியில்
எதுக்கும் பண்ணுறதில்ல, என்னை மதிக்கிறது இல்லைன்னு நேற்றெல்லாம் புலம்புனாங்க. அதனால் இன்றைக்கி வந்த உடனே இவங்க தன்னை வந்து பெரிய ஆளாக காட்டிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றின கவலையெல்லாம் இல்லை. இதுதான் இந்த இவங்களுடைய அரசியல் நடக்குது. அவங்க பக்கத்தில் இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறது, அதுவும் ஜாதி மதம் இதையெல்லாம் வேற கா அந்த அதனுடைய அடிப்படையில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்து பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, மற்ற மத பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. எதுக்குமே இவங்கெல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. ஏன்னா செய்கிறவங்கெல்லாம் இவங்க செஞ்சால் அது என்னவோ மக்களுக்கு தொண்டு செய்கிறதா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுடைய நாடகம் எப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் போராட்டம் பண்ணி ஏதோ போலீஸ் அடிச்சதுன்னு சொல்லி ஒரு ரோஸ் கலர் துணியை, அந்த பேண்டேஜ் துணியில் ரோஸ் இங்க ஊற்றிக்கினாங்க. அது முதல்ல சோசியல் மீடியாவில் இது ரத்தம் என்ன ரோஸ் கலரில் இருக்குது, ரத்தம் காற்று பட்டால் கருப்பு கலரில் தான் ஆகிடும். இது ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் சினிமாவில் வர மாதிரி இவங்க அந்த சினிமாவில் அந்த ரத்தம் அந்த பயங்கரத்தை காட்டுறதுக்காக சிவப்பாகவே காட்டுவாங்க. ஆனால் இவங்க ரோஸ் கலர் இங்கே ஊற்றிக்கிட்டு நாடகம் ஆடினாங்க. அதை நம்ம சுட்டி காட்டணும். அப்பயாவது நம்ம நாடகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்த்துக்கணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னெல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான அறிவும் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து வெறும் அடுத்தவங்க ஏதோ ஒன்று சொன்னால் அவசரத்துக்கு நடிக்க வர்றவங்க. இப்போது ஒரு அம்மா கண்ணகியா நடிச்சது, நான் நீதி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு அம்மா அதை கைது பண்ணும்போது அந்த அம்மா ஐயோ கைது பண்ணுவாங்களா, சும்மா நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாங்க, என்ன கைதெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த போராட்டத்தில் இவங்களை கைது பண்ணி ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. அந்த அடிப்படை கூட தெரியல. அரசியலில் இவங்களுக்கு அரசியல் கைதியாக தான் போகிறாங்க அப்படின்னு கூட தெரியல. அதுக்கு ஒரு நிருபர் அந்த அம்மாவை எப்படியோ போட்டு வாங்கிடணுன்ட்டு, ஏமா நீங்கள் எந்த ஊர், திருநெல்வேலி, கட்சியில் இருக்கிறீங்களா, பிஜேபியில் இருக்கிறீங்களான்னா இல்லை, ஏன்னா பிஜேபியில் இருக்கிறான்னு சொல்கிறதே அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற ஊர் இது. இவங்க ஏதோ கூலிக்கு அந்த அம்மா ஒரு தெருக்கூத்து கலைஞர் அவங்கள கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சாங்க. சும்மா வந்து நடிச்சுட்டு போயிடுன்னு சொல்லி கூப்பிட்ருப்பாங்க, கைது பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. கைதுன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னாலும் இவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு. எவ்வளோ முறை தவறு பண்ணாலும் இவங்க திரும்ப திரும்ப தவறு பண்ணுவாங்க. சோசியல் மீடியாவில் இவங்க ஒரு காமெடி கண்டென்ட்டாக தான் இருப்பாங்களே தவிர, அரசியல்லையும் சரி அவங்க இந்த மாதிரி காமெடியன்களாக அங்கங்கே வந்து போகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த மீடியாக்கள் காசுக்காக இவங்களை எப்பயுமே காட்டிகிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதுதான் நடக்குது. உண்மையான அரசியல் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுக்கு நீதி வழங்குறதுக்காக அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் மீது குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு. இப்போ நடவடிக்கை எடுக்காமல் அந்த குறிப்பிட்ட நபரை கைது பண்ணிட்டாங்க. இப்போ பிரிட்ஜ் பூஷனை கைது பண்ணாங்களா, அந்த பிரஜ்வால் ரேவண்ணா அவரை கைது பண்ணாங்களா, இன்னும் அந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் குற்றம் பண்ணாங்களா, அவங்களெல்லாம் கைது பண்ணாங்களா, யாரையுமே கைது பண்ணல. ஆனால் தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்ட ஆளை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ண பிறகு இவங்க இந்த நாடக குரூப் மொத்தம் பாஜக, பாமக, தாவேக, நாதாக்கா எல்லாமே யாருன்னா பிஜேபியினுடைய பிசிடிஇடிஎஃப்னு ஒரு டீம், நிறைய டீம் உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல, அந்த டீமில் சேர்ந்தவங்க. இவங்க கூலிக்கு ஒரு சிலருக்கு, இந்த அம்மா ஒருத்தவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து கண்ணகியாக நடித்தவங்களுக்கு ஏதோ ஒரு 1000 2000 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய நடிகர்கள்கிட்ட அவங்க பணம் வாங்கிக்கிறாங்க, நீ நடிக்கணும்ன்ட்டு மிரட்டி, உங்ககிட்ட நீ வந்து இவ்வளோ செலவு பண்ணி ஆகணும், இதை உனக்கு மக்கள் பலம் இருக்கிறதா காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ கருப்பு பணம் வச்சுருக்க, பிறகு நான் ரெய்டு போனாக்கா மொத்தம் போயிடும் இப்படின்னு எல்லாம் மிரட்டி உருட்டி. அவருக்கு வழக்கமாக கதாநாயகனாக நடித்து பழக்கம் விஜய். ஆனால் அவர் ரொம்ப காமெடியான ஆகிட்டார். காமெடி ரோல் அவ்வளோ வரல அவருக்கு. அதுவும் இந்த மேடையில் வந்து திரும்ப திரும்ப ரீடேக் எடுக்க முடியாது. அதில் ரொம்ப குழம்பி போய் அவர் வளர்றாரு. அது மொத்தம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுன்றது தான் நம்மளுடைய எண்ணமும். அதுக்காக தன்னை வந்து வேறு மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிறது, நாளைக்கு மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை இந்த அம்மா ஏற்கனவே பழைய மதுரை எரிஞ்சு போச்சு, இந்த அம்மா
சென்னை சிட்டி எதனா எரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு மக்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. அதனால் இவ்வளோ பெரிய முடிவெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம்னு குஷ்புவை கேட்டுக்கிறோம். நன்றி.